இந்த மேக்ரோ பேட் என்னோட வீடியோ எடிட்டிங் ஒர்க் ஃப்ளோக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறத இந்த வீடியோல நான் சொல்றேன். ஹாய், திஸ் இஸ் பிளகின்ஸ். நம்ம 100 days to reach 100K சேலஞ்ச்ல இருக்கோம். நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் இல்ல வீடியோ எடிட்டர் இருக்கீங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். மறக்காம பேஜுக்கு ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இந்த மேக்ரோ பேட நான் என்னோட வீடியோ எடிட்டிங்க்கு எப்படி நான் யூஸ் பண்றேங்கிறத பத்தி ஒரு டீடைல் வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன். இன்கேஸ் அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க. நான் வேணா அந்த வீடியோட லிங்க் சென்ட் பண்றேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. பேசிக்கலி அந்த மேக்ரோ பேட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி கீஸுமே நம்மளால தனித்தனியா ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். நாப கூட உங்களால ப்ரோக்ராம் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நான் வாங்கும் போது அண்டர் 4K அந்த பட்ஜெட்ல வாங்கினேன். இப்போ ரேட் வந்து கண்ணா பின்னான்னு மேலே ஏறுது, கீழே இறங்குது, 7,000 12,000 கண்ணா பின்னான்னு இருக்கு. நாட் ரெக்கமெண்ட் டு எனிவன் டு பை. இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ டாவின்சில பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீட் எடிட்டர்னு சொல்லிட்டு ஒரு கன்சோல் ஒன்று வரும். அதை வச்சு நீங்க ரஃப் கட் பண்ணக்கூடிய இடங்கள்ல அதிகமா யூஸ் பண்ணலாம். அதுல எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு அடிப்படையில் தேவையான விஷயங்களை இதை நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ டாவின்சிக்கும் ஒர்க் பண்ணுவேன், ப்ரீமியர் ப்ரோக்கும் ஒர்க் பண்ணுவேன். இப்போ ப்ரீமியர் ப்ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நாப் வந்துட்டு ஓவராலா டைம் லைனை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்றதுக்கு யூஸ் பண்றேன். எனக்கு வந்து மவுஸ்ல பண்றதை விட இதுல பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. அதுவே இங்க இருக்கிற இந்த நாப் பாத்தீங்க அப்படின்னா டைம் லைன்ல இருக்கிற பிளே ஹெட் ஃப்ரேம் பை ஃப்ரேம் மூவ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் வந்து டைம் லைன்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்றதுக்கான கீஸ், சேவ் பண்றது, ஒரு ஆடியோ ப்ரீசெட், அந்த மாதிரி பேசிக் ஆப்ஷன்ஸை தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரீமாவும் யூஸ் பண்ண முடியும். பட் இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேசிக்கான மேக்ரோ பேட் தான். இதுல இன்னும் அட்வான்ஸா போக போக மினி டிஸ்ப்ளே வச்சு வரும். அப்புறம் இன்னும் லேயரிங் ஒர்க் பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு லேயர் பை லேயரா வந்து நீங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுவே இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலான இந்த மாதிரி கன்சோல் எடிட்டிங் கன்சோல்லாம் வேணும்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. அதுல கொஞ்சம் காமனா நல்ல பாப்புலரான பிராண்ட் வந்துட்டு லாஜிடெக்ல MX சீரிஸ்ல வந்து கன்சோல் ஒன்று வருது. அந்த கன்சோல் வந்து நீங்க என்ன சாஃப்ட்வேர் வேணாலும் லோட் பண்ணி உங்களால யூஸ் பண்ண முடியும். பிராக்டிகலி அது எல்லாத்துக்கும் கன்வீனியன்ட்டா இருக்காது. ஆனா இதை வந்து நான் இப்போதைக்கு ரஃப் கட் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்றேன். இப்போ நானே இதை வாங்கினதுல 2 பெனிஃபிட்ஸ். ஒன்னு வந்து நான் எடிட்டிங்க்கு நான் யூஸ் பண்றேன். அது போக இன்னொரு பெனிஃபிட்ஸ் வந்து நான் இதை வச்சு கண்டென்ட் பண்றேன். தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு மேக்ரோ பேட்ஸ் வந்து இப்போ யாரும் அப்லோட் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. பட் நான் வாங்கும் போது ஒரு கண்டென்ட் கிடையாது. இந்த வீடியோ நீங்க பார்க்கலைன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.